பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில ஆவியின் கனிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்ல. இன்னைக்கு சமாதானத்தை குறித்து பார்க்கலாம். இன்றைக்கு சமாதானத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இது யாருக்காக சொல்றாருன்னா, ஆண்டவர் இன்றைக்கு காலையில இருந்து ஒரு தாயார், நீங்க ரொம்ப புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க, என் பிள்ளையோட வாழ்க்கை என்னாகுமோ, என் பிள்ளையின் காரியம் என்னாகுமோ, ஐயோ கண்ணுக்கு தெரிஞ்சே நான் இப்படி மாட்டி விட்டுட்டேனோ, என் பிள்ளையோட வாழ்க்கை அவ்வளவுதானா, எங்களுக்குள்ள இந்த சமாதானம் இருக்காதா, திரும்ப எனக்கு அந்த ஆதி அன்பு கிடைக்காதான்னு சொல்லிட்டு தாயார் புலம்பி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து நேரடியா சொல்றாரு, உங்க பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எந்த தூர தேசத்துல இருக்க பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காய் சமாதானத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் பெருகும், பெரிதாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் யாருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில டைவர்ஸ் கேஸ் நடந்துன்னு இருக்கோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் அந்த பகையை மாற்றி சமாதானத்தை கட்டளையிடுகிறது அவருக்கு லேசான காரியம். பிள்ளைகளை தவறான வழியிலே தூண்டி விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யார் யார் ஆண்டவரே என்னோடு இணைந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறாங்களோ, சமாதானம் உண்டாகட்டும். எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒன்றுமில்ல ஜீரோவா இருக்காங்களோ, இப்பொழுதே ஆண்டவரே என் கர்த்தர் ஆண்டவரே உம்மாலே போதிக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்ப எழும்பி நிற்கட்டும் ஆண்டவரே, ஒடிந்து போவதில்லை ஆண்டவரே, அவர்கள் எழுந்து நிற்கட்டும், அவர்களுடைய குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், அவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, செய்கிற பணியிலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நீ சொன்ன வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஆண்டவரே யார் யார் தனிமை உணர்வுல இருக்காங்களோ, அந்த தனிமை உணர்வுகள் மாறி ஒரு சமாதானம் உண்டாகட்டும், கிறிஸ்து எனக்கு துணை என்று அவர்கள் வாய் திறந்து சொல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீரே எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் உம்மை நோக்கி ஆடுதார்களோ, இன்றைக்கு இந்த சன பொழுதிலே ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸை நீங்க கட்டளையிடுங்க. உமக்கு சாட்சியா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க. பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்கணும், பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய காரியங்களில் ஞானமாய் நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.